ஆண்டுகளாகவே பாரதபத்திலே அமர்ந்திருக்கிறாள் அந்த பார்வதியார் உமாமேஸ்வரியார். ஆமா, அவளை பார்வதி அமர்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே அவள் அங்கங்கள் எல்லாம் பற்கள் எல்லாம் பாசி பத்த ரோமங்கள் எல்லாம் சடைகள் இது 4 பற்கள் எல்லாம் பாசி பத்த ரோமங்கள் எல்லாம் சடைகள் கொட்டையில் சில குருவிகள் கூடு கட்டி முட்டையிட கால் மாட்டில் முளைத்த மரங்கள் தலைமாட்டில் பூச்சூரிய தலைமாட்டில் முளைத்த மரங்கள் கால் மாட்டில் பூச்சூரிய ஆத்தடித்த மணல் பரப்பை காலஞ்சி விதைகள் எல்லாம் மேல் முளைக்க பயங்கரமான தவத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆதிபராசக்தி அவள். ஆமா, அப்படி அமர்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே அறிந்த ஆண்டவன் சிவமா வர்றார். பார்வதி, அம்மா எதற்கம்மா இவ்வளவு கடுமையான தவம்? 12 வருஷம் பயங்கரமா தவத்தில் அமர்ந்திருக்கிறாயே. நீ என்கிட்ட நேரடியாவே கேட்டுக்கலாமே, எதற்கு இவ்வளவு பெரிய தவம்? அதை நினைச்சு தம்பி உனக்கு என்ன வேணும்? 12 வருடம் பாரத தவத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிறான் இறைவன். அப்ப இறைவன் கேட்கிறாரு, அம்மா 12 வருஷம் இருக்கிற உனக்கு என்ன வேணும்? என்ன வேண்டும்? மடியில் வைத்து விளையாட எனக்கு மழலை கொண்டு வேண்டும். மழலை கொண்டு வேண்டும். கொஞ்ச நல்ல விளையாட எனக்கு குழந்தை கொண்டு வேண்டும். அம்மா, எனக்கு ஒரு அழகான குழந்தை கொண்டு வேண்டும் ஐயா. ஏமா நமக்கு தான் 2 பிள்ளை உண்டு. அம்மா யாருக்கும் உண்டு இல்லம்மா. ஆமா, இப்ப 2 நம்ம பக்கத்துல இல்லை இல்லையா? ஒண்ணு என்ன போல வேணும்னு போயிட்டான். ஆமா, ஒண்ணு ஒரு பழத்துக்கு சண்டை போட்டு போயிட்டான். அப்படி 2 நம்ம பக்கத்துல இல்ல, 3ஆவது அப்படி இருந்துன்னு சொன்னா அது ஓடத்தாய். கணவன் இல்லாத கை குழந்தை, புருஷன் இல்லாத ஒரு புத்திரன் வேண்டும் என்று பார்வதியார் கேட்கும் பொழுது அவன் பகவான் பாக்குறாரு, நீ கேட்கக்கூடிய பிள்ளை உனக்கு கிடைக்குதுன்னா நாளைக்கு அந்த பிள்ளையால உனக்கு நல்ல பேர் கிடைக்குமா? நிறைய பிரச்சனை வரும், படிக்கணும். நம்ம நிறைய பிரச்சனை வரும், அப்பப்ப அங்க எங்கன்னு போக வேண்டிய வரும். அதனால இல்ல எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு பிள்ளை வேணும் கேட்கிறேன். இந்த கைலாய பருவத்திலே வடக்கு வாசல், தெற்கு வாசல், மேற்கு வாசல், கிழக்கு வாசல், 4 வாசல் இருக்கிறது. அதிலே வடக்கு வாசல் சன்னதி வழியாக நீ உள்ளே சென்றால் அதில் 1000 கொண்ட மணிமண்டபம் இருக்கிறது. 1000 தொண்டர் கொண்ட மணிமண்டபம் இருக்கிறது. அந்த 1000 கொண்ட மணிமண்டபத்திலே 32 தூணத்திலே ஒரு தூண்டாத மணிவிளக்கு சுடர்விட்டே அந்த விளக்கின் பக்கத்திலே நீ சென்று உன் கண்களை மூடிக்கொண்டு முந்தான பட்ட நீ ஏந்தணும். ஏந்தும் போது நீ கேட்கக்கூடிய புள்ள உனக்கு கையில கிடைக்கும். நம்ம கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வார்த்தை காதில் கேட்டு பிரபகத்திலே வடக்கு வாசல் சன்னையில் 1000 கொண்ட மணிமண்டபத்திலே 32வது தூணத்திலே தூண்டாத மணிவிளக்கின் பக்கத்திலே சேர்ந்து உன் கண்ணை முடிய முந்தானப்பட்ட எண்ணம். அப்படி ஏன்னா நீ கேட்கக்கூடிய குழந்தை உனக்கு அது கிடைக்கும் சொல்ல. மறுநாள் காலையிலே அவள் நீராடி மாற்றுடுத்து நீண்ட குளத்தனை முடித்து பகவான் உடைத்தது போல இந்த கைலாய பிரபகத்திலே வடக்கு வாசல் சன்னையிலே 1000 கொண்ட மணிமண்டபம். அந்த 1000 கொண்ட மணிமண்டபத்திலே 32 துண்டாத மணி விளக்கின் பக்கத்திலே வந்து கண்களை மூடிக்கொண்டு நான் முந்தானப்பட்ட எழுதுறான். அப்படி முந்தானப்பட்ட எழுதும் போது பார்வதிக்கு தெரியாமல் பகவான் ஓடி வர, பார்வதிக்கு தெரியாமல் பகவான் ஓடி வர, பார்வதிக்கு தெரியாமல் பகவான் ஓடி வர, பார்வதிக்கு தெரியாமல் பகவான் ஓடி வர. மணி விளக்கான மணி விளக்கான ஊட்டி வைத்தார் ஆதிசிவன். மணி விளக்கு
பார்த்தாள் அந்த உமா மகேஸ்வரி பார்வதியானவர். ஆமா, குழந்தை நமக்கு கிடைக்கிறது. இப்ப முந்தான போயிட்டு கணக்குனால மெதுவா 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 உள்ளே கண்ணை திறந்து பார்த்தா, அப்பா எப்ப பிள்ளை கிடைச்சிட்டு கண்ணை திறந்து கண்ணை திறந்து பார்க்கும் போது என்ன நடக்கின்றது? உள்ள பிள்ளையா இருக்கு இல்லையா? அது தூக்கி பிடித்து ஓடினாள் 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 பகவான் எடுத்துட்டு வருகிறாள். சுவாமி, நான் உங்களை என்ன கேட்டேன்? என்ன கேட்டாய்? ஆசைக்கு ஒரு குழந்தை, எருமைக்கு ஒரு குழந்தை, பேர் சொல்ல ஒரு குழந்தை கேட்டேன். அக்கம் ஐக்கு அடிக்காதீங்க. ஆனா எனக்கு என்ன தந்தீங்க தெரியுமா? 3 முண்டத்தை தந்திருக்கீங்க. அதுக்கு கை இருக்கா? கால் இருக்கா? நாம் பிள்ளை மாறோம் கேட்டதற்கு, பிள்ளை மாறோம் கேட்டதற்கு அதுக்கு கையும் பிள்ளை காலும் இல்லை, வயிறும் இல்லை, ஒளியும் இல்லை, இந்த பிள்ளை பார்வதி